ஜோதிடம்னு சொல்லும்போது எனக்கு ஒரு பணிக்கர் வந்து ரொம்ப பழக்கவர். அவர் வந்து ரொம்ப அற்புதமான ஜோதிடமெல்லாம் அவர் குருவாதட்டெல்லாம் கற்றுக்கிட்டு அவருடைய காலகட்டத்தில் அவருடைய ஜாதகத்தை பார்த்துட்டு அவருடைய குருநாதர் சொன்னாராம், இனிமேல் உனக்கு கல்யாணம் நடக்காது அப்படின்னு பணிக்கர் சொன்னார். ஆனால் அந்த பணிக்கர் எல்லாம் பார்த்து முடிச்சு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் அவரும் பேசிட்டு இருக்கும்போது அவர் ஒரே ஒரு சத்தியத்தை சொன்னார். எப்பேற்பட்ட கர்மவினையும் பக்தி மாற்றும் அப்படிங்கிற அந்த உண்மையை எனக்கு சொல்லி கொடுத்தார். அது சத்தியம் ஆயிருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, இந்த பக்தினா என்ன அப்படின்னா இங்க இருக்க நிறைய பேர் முருகப்பெருமானுடைய நிறைய விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்க. உண்மையாலுமே முருகப்பெருமானுடைய அருள் ஒருத்தனுக்கு கிடைச்சா என்ன ஆகும் அப்படின்னா, நான் அடிக்கடி என்னுடைய சொற்பொழிவுல எல்லாம் சொல்லுவேன். கந்தன் காலடியை வணங்கினால் கடவுள் யாவரையும் வணங்குதல் போலேன். அதை விட இன்னொரு சத்தியம் என்னன்னா, முருகப்பெருமானுடைய காலில் விழுந்தோம்னு சொன்னா வேற யார் காலையும் விழுகாத வாழ்க்கையை முருகப்பெருமான் கொடுப்பார். அப்படி போகணும் அப்படின்னா பக்தி தான் மிகப்பெரிய சாதனம். அந்த பக்தினா என்ன, முருகன்னா யாரு, கடவுள்னா யாரு, வாழ்க்கை மாறணும்னா என்ன பண்ணணும், இதெல்லாம் தேடணும்னா நம்ம சமயம் 4 உண்மையை சொல்லுகிறது. மாதா பிதா குரு தெய்வம்னு 4 விஷயம். தாய் காட்டி தந்தை, தந்தை காட்டி குரு, குரு காட்டுனாத்தான் தெய்வம். இந்த குருன்னா என்னன்னா, நம்ம கிளாஸ்ல படிக்கிறவங்க இல்லை காலேஜில் படிக்கிறவங்க, நம்மளுக்கு வித்தை சொல்லித்தரவங்க, இவங்கெல்லாம் ஆசான்னு வந்தா குருனா யாருன்னா ஒரே ஒரு குரு தான். முருக பக்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு குரு யாருன்னா அருணகிரிநாதர் மட்டும்தான். அருணகிரிநாதருடைய வார்த்தை யார் சொல்லுகிறாரோ அவங்களுக்கு முருகன் கட்டுப்படுவார். அதனால்தான் சாமி சொன்னார், பக்தியால் யானுனை பலகாலம் பற்றியே மா திருப்புகழ் பாடின். அந்த திருப்புகளையும் கந்தர் அலங்காரம், வேல்மாறல், வேல்வகுப்பு இதையெல்லாம் யார் தொடர்ந்து பாராயணம் பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு அருணகிரிநாதர் ஒரு அற்புதமான சத்தியத்தை சொல்லி இருக்கிறார். கந்தர் அலங்காரத்துல நூற்பயனாக ஒரு விஷயம் வருது. என்னன்னா, நம்மளுடைய கோளறு திருப்பதிகத்துல வர மாதிரியே 9 கோள்களும் கர்ம வினையும் முருக பக்தனுக்கு வேலை சேவை செய்யுங்கிற சத்தியத்தை சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நடந்த இந்த யாகத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை பத்தி நிறைய பெரியவங்கெல்லாம் சொன்னாங்க. வேலை பத்தி, முருகனை பத்தி. இந்த வேல் வந்து நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஆயுதம்னு நினைச்சுக்கிறாங்க. அது ஆயுதமே கிடையாது. ஆயுதத்தினுடைய தன்மை என்னன்னா, யார் மேல அது ஏவப்படுதோ அவங்க ஏவப்பட்டவங்க இறந்து போகணும். அதுதான் ஆயுதத்தினுடைய குணம். ஆனா முருகப்பெருமான் சூரபத்மன் மீது ஆயுதத்தை ஏவிய அடுத்த நிமிடம் சூரபத்மன் முருகப்பெருமானுக்கு பக்தனாக மாறினார். அதுதான் வேலனுடைய சிறப்பு. ஒருபோதும் வேல் கொள்ளாது, ஒருபோதும் வேல் ஆயுதம் கிடையாது. வேலுங்கிறது என்ன, சுத்தமான ஞானம். இந்த ஞானம்தான் முருகனுடைய தனி வடிவமே. நிறைவாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன். இன்னைக்கு நடந்த யாகமாகட்டும், இன்னைக்கு நடக்கக்கூடிய பூஜைகளாகட்டும், அருணகிரிநாதருடைய திருப்புகளாகட்டும், நான் இங்கே உட்கார்ந்துருக்கும் போது யூடியூப்ல என்னுடைய பேச்சுக்கு கீழே ஒரு கமெண்ட் ஒன்று வந்திருந்தது. அது என்னன்னா, ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருந்த ஒரு ஐயாவுக்கு வேல்மாறல் வழிபாட்டில் பூஜை பண்ண சுவாமியினுடைய திருமேனி பட்டு வந்த திருநீரை வச்சு வேல்மாறலை தொடர்ந்து பாராயணம் பண்ணாங்க. ஐசியூவில் டாக்டர் சொன்னது, ஒரு 2 நாள் வச்சு பார்ப்போம், இல்லைன்னா வீட்டுக்கு எடுத்துட்டு போங்கன்னு சொன்ன ஐயா இன்னைக்கு வேல்மாறல் வழிபாட்டுக்கு வந்து சேவை செய்கிற அளவுக்கு வராங்க. காரணம் என்னன்னா, ஒரே ஒரு விஷயம்தான், எதையும் எதிர்பார்க்காத பக்தியும் முருகனுடைய அருளை தவிர வேறு எதுவும் வேண்டான்னு நினைக்கிற உள்ளத்திலும் முருகப்பெருமான் முதல்ல கொடுக்கிற அனுமதி சீட்டு எதுனா, நாக்கில் திருப்புகள் வரும், நாக்கில் வேல்மாறல் வரும், கந்தர் அனுபூதி பாடுவோம், கந்தர் அலங்காரம் பண்ணுவோம். யாரெல்லாம் முருகா முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் ஒரு விஷயம் தானா நடக்கும். என்னன்னா, சுவாமி வந்து ஒரு விஷயத்த சொல்லுவார். திருப்புகள் ஒரு வார்த்தை சொல்வார், முருகா நோய் கலந்த வாழ்வுறாமல் நீ கலந்த வாழ்வு எனக்கு வேணும்னு கேட்பார். நோய் கலந்த வாழ்வுன்னு என்னன்னா, நம்மளுடைய உடம்புல மனசுல அப்படின்னு சொல்லி 3 வகையான நோய் இருக்கு. உடம்புல வந்தா சுகரு, ப்ரெஷரு, இப்படியே நான் பேசினேன்னா உங்களுக்கு காது வலி எல்லாம் வரும். அதுக்கப்புறம் உள்ள மனசுல ஸ்ட்ரெஸ்ஸு, கவலை, இதெல்லாம். உயிருக்கு ஒரு நோய் வரும், அது பிறப்பு. இந்த 3 நோயும் எது குணப்படுத்தும் அப்படின்னா ஒரே ஒரு மருந்து தான் குணப்படுத்தும். அந்த மருந்து எங்க இருக்குன்னா நம்மளுடைய உள்ளத்துல இருக்கு. அந்த உள்ளத்துல இருக்க மருந்துக்கு பேரு குகன்னு பேர். எவன் அந்த மருந்தை சாப்பிட்றான் அவனுக்கு நோய் வராது. அதனால்தான் சாமி சொன்னார், திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை. முருகனை கண்டவர்களுக்கு நோய் வராது. 2வது,
இந்த ஜோதிடம்லாம் பார்த்தா சொல்லுவாங்க முன்ஜென்ம வினைகள்னால வந்தது. அந்த வினை எங்க இருக்குன்னா கூடையே தான் இருக்கு. அது எங்க இருக்குன்னா நமக்குள்ளதான் இருக்கு. அதனாலதான் இதுக்கு பேரே முருகனுக்கு ரொம்ப பிரசித்தமானது சத்ரு சம்ஹார யாகம்னு திருச்செந்தூர்ல நடத்துவாங்க. அந்த சத்ரு யாருன்னா நிறைய பேர் பக்கத்து வீட்டுக்காரனை தான் நினைப்பான். பக்கத்து வீட்டுக்காரன், மாமா, சித்தப்பா, அதெல்லாம் சத்ரு. ஒருத்தனுக்கு மிகப்பெரிய சத்ரு யாருன்னா அவன் தான் அவனுக்கு மிகப்பெரிய சத்ரு. எவன் தன்னை ஜெயிக்கிறானோ அவன் உலகத்தை ஜெயிப்பான். அந்த சத்ரு எதனால வடிவானதுன்னா வினையினால உருவானது. அந்த வினையை எது ஓடவிடும்னா சாமி சொன்னார் அருணகிரிநாதர் கந்தர், வினையை ஓடவிடும் வடிவேல் மறவேன்னார். சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரின் அடுத்த பகை, கூடையே இருக்கிற பகையை ஓடவிடும். சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரின் அடுத்த பகை அறுத்து எரிய உருக்கியலும் அறத்த நிலை காணும். அருணகிரிநாதருடைய ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம நினைக்கிற மாதிரி தமிழ் கவிதைகள் கிடையாது. அது ஏதோ அருணகிரிநாதர் கோவில் உட்கார்ந்து தோன்றதெல்லாம் எழுதுனது கிடையாது. அது முழுக்க முழுக்க முருகன் எப்படி காட்சி கொடுத்தாரோ அப்படியே எழுதி வைப்பார். அதை எப்படி அந்த காட்சி யாரு அந்த காட்சியை இன்னைக்கு அவர் பாடினது 14வது நூற்றாண்டுல. இன்னைக்கு யார் அந்த திருப்புகளையும் கந்தர் அலங்காரம் வேல்மாறல படிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கும். என்னன்னா, கடவுளை பார்க்க முடியுமா, கடவுளை பேச முடியுமா, கடவுள்கிட்ட கேட்க முடியுமான்னு கேட்டா இந்த 21வது நூற்றாண்டுலயும் ஒரு அதிசயம் நடக்குது. என்னன்னா, அருணகிரிநாதர் திருப்புகள்ல எதையெல்லாம் சொன்னாரோ அது இன்னைக்கும் ஒரு பக்தனுக்கு சாத்தியப்படுது. ஒரே ஒரு வார்த்தை தான், ஜபமாலை தந்த சத்குருநாதா. இது திருஆவினங்குடியில அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் கழுத்திருந்த ருத்ராட்சத்தை கொடுத்தார். இதை நீங்க தினந்தோறும் ஜபமாலை தந்த சத்குருநாதா, ஜபமாலை தந்த சத்குருநாதான்னு சொன்னா, நீங்க சொல்லி முருகனுடைய அருள் உங்களுக்கு வாய்க்கப்பட்டா நீங்க முயற்சியே பண்ணாம உங்களை தேடி ஜபமாலை ருத்ராட்ச மாலை வரும். இன்னைக்கு நடக்குது. இதெல்லாம் என்னன்னா ஒரே ஒரு சத்தியம்தான், முருகப்பெருமானை யார் மனமுருகி வேண்டுகிறார்களோ, திருப்புகள் பாடுகிறார்களோ, வேற எதையும் வேண்டாத உண்மையான பக்தியோடு முருகப்பெருமானத்தில் சரணாகதி அடையக்கூடிய அடியார்கள் அவங்களுக்காக இல்லாம உலக நன்மைக்காக பாடுபடுவாங்க. எல்லா உயிரும் இன்புற்றிருக்க வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பு அளித்த செந்தில் ஆண்டவனுக்கும் வித்யா கார்த்திக் அக்காவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.